தொழில்நுட்பம். அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி முன்ன நம்ம பொக்காஷி சொன்னோம் இல்லையா, பொக்காஷி வந்து ஒரு அருமையான தொழில்நுட்பம். நான் கூட இங்கே அந்த நான் என்னுடைய சொந்தக்கார பையன் ஒரு யங்ஸ்டர், அவனை வச்சு பொக்காஷி பண்ணணுன்ட்டு கொஞ்சம் ரிச்சாக பண்ணணுன்ட்டு அதில் பாலிசல்ஃபைடுன்னு ஒன்று பேசணும். அது இட்ஸ் நேச்சுரல் மினரல். நீங்கள் இவ்வளோ தொழில்நுட்பங்கள்லாம் சொல்கிறீங்க, ஆமாம். நீங்கள் வந்து தொடர்ந்து வாசிச்சுக்கிட்டே இருக்கீங்களா? உலகத்தில் என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து கிரகிச்சா மட்டும்தான் இவ்வளோ தொழில்நுட்பங்களை சொல்ல முடியும். ஓய்வு பெற்ற பிறகு பெரும்பாலான விஞ்ஞானிகள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பென்ஷன் வந்தது, இல்லை ஜாலியாக இருப்போம், பேரப்பிள்ளைகளோட இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி பென்ஷன் வாங்கிட்டு ஓய்வு பெற்று இருந்தா பரவாயில்லடா, பென்ஷன் இல்லாம பென்ஷன் இல்லை, நீங்கள் அறக்கட்டளையில் பணியாற்றுறது. அறக்கட்டளை இல்லாது பக்கா பென்ஷனபிள் இன்ஸ்டிடியூஷன் தான். அது மனிதனுடைய நிர்வாக இது குறைபாடு தான் நான் சொல்லுவேன். காந்திகிராம்னு ஒரு பெரிய பெத்த பேரை வச்சு போனோம். அங்கே இருக்க சாதாரண ஒரு கிளர்க்கு பண்ண வேண்டிய வேலையை முறையாக பண்ணாததுனால இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு 20 பேர். அதே மாதிரி அமெரிக்கா மற்ற நாடுகள் எல்லாமே வந்து நம்ம கறி இருக்குல்ல, ஆமாம் ஆமாம் ஆமாம், அந்த இதை வந்து செடிகளுக்கெல்லாம் போட்டு அந்த பயோசார் அப்படின்னு சொல்லிட்டு, பயோசார் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது அமேசான் ஃபாரஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த அமேசான் ஃபாரஸ்டில் வந்து தான் வந்து அந்த பூர்வ குடிகள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அந்த கறியை இதை பயன்படுத்தாங்கிறது இப்பயும் அதில் ஏகப்பட்ட இது இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த அடிப்படையில் இப்போ அமெரிக்காவில் இல்லை, யூரோப்பியன் கண்ட்ரி பூராவே அந்த பயோசார் கான்செப்ட் கிட்டத்தட்ட ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாலேருந்தே போயிட்டுருக்கு. அதில் அமெரிக்கா இப்போ லீடிங்கில் இருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா பயோசார் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி பெரிய அதுலேயே ஒரு சப்போர்ட்டிவ் மெட்டீரியல் தானே வழி. அது வந்து நமக்கு சப்போர்ட்டிவ் இந்த சென்ஸ் ஃபெர்டிலிட்டி சப்போர்ட்டிவ் வேணால், நம்மளுக்கு பிளான்ட் சப்போர்ட்டிவ் கிடையாது. பிளான்ட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாருந்தா அது இட் வில் ஹார்பர் இது, அதாவது இது வந்து இது ஒரு மீடியமாக செயல்பட்டு நுண்ணுயிர்களை வந்து அடைக்கலம் கொடுக்கக்கூடிய ஒரு வீடாகவும் தண்ணீரை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு இதாகவும், அதே மாதிரி இந்த நியூட்ரியன்ட் நம்ம போடக்கூடிய உரங்களை பிடித்து வச்சு கொடுக்குற மாதிரி அந்த இந்த ஒரு இன்டர்மீடியட் ரோல் தான் அது பண்ணுது. அதனால வந்து இதை டைரெக்டாக நம்ம ஒரு உரமாக பயன்படுத்த முடியாது. இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி தயாரிக்கிறாங்கங்கிறது சிம்பிள். இது காற்று இல்லாத முறையில் அந்த விறகு கட்டை இதை எரித்து அந்த கறியை வந்து பயன்படுத்துகிறாங்க. அதை வந்து உதாரணம் சொல்ல போனால் நம்ம ராமநாதபுரம் இந்த பகுதியில் கறிமூட்டம் போட்டாங்க இல்லையா, அந்த கறி தான் அதே அந்த அந்த குவாலிட்டி தான் இருக்கணும். அது எடுத்துக்க தட்டின கலகலன்னு ஒரு சவுண்டு வரணும், கருப்பாக இதாக இருக்கணும். அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் வந்து இந்த போர்னு சொல்கிறோம் இல்லையா, நுண்துளைகள், இந்த நுண்துளைகள் ஜாஸ்தி. அதாவது ஆக்சிஜன் மாலிகுல் ஆக்சிஜன் இல்லாத இடத்துல எரிக்கிறோம். அதனால அந்த கட்டை நம்ம உடம்பு எல்லாத்துலேயுமே ஆக்சிஜன் இருக்குது. அந்த கட்டைகளில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வந்து அந்த இதில் வந்து எனர்ஜியாக பயன்படுத்தப்பட்டு எரிஞ்சு போகுது. அது உள்ளே எரியும் பொழுது அதை பயன்படுத்தி அது எரியுது. அது அது அந்த குவான்டிட்டி பத்தாததுனால அது கறியாகவே இருக்குது. அது போக உள்ள அந்த பகுதி தான் கறி. அந்த கறியில் இந்த ஆக்சிஜன் ரிமூவ் ஆனது இல்லையா, அந்த பக்கத்தில் ஒரு ஹோல் விழுந்துடும். அந்த ஹோல் தான் இதெல்லாம் பண்ணக்கூடியது. அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, 1 கிராம் கறியில் நம்ம ஒரு கிரிக்கெட் மைதான அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குங்கிறான். அதை கூட இப்போ என்னோட பொண்ணு வந்து ஒரு ஆராய்ச்சி, நம்மளோட வேஸ்ட் இருக்கு இல்லையா, பாலி யூரித்தீன், அந்த வேஸ்ட்டு இந்த ரெஃப்ரிஜிரேட்டருக்குள்ளே எல்லாம் ஒரு இன்சுலேஷன் மாதிரி வச்சுருப்பான். அந்த வேஸ்ட்டை எரித்து அதை எரிக்கும். அதுலேருந்து வரக்கூடிய சார்கோலில் 2000 மடங்கு ஸ்பேஸ் கிடைக்குது அப்படிங்கிறான். நார்மலாக உள்ள கறியை விட 2000 மடங்கு அதிகமாக. அதனால் அவளுக்கு ஒரு நல்ல இது புடாபெஸ்டில் இருக்கா, பெருமைக்காக சொல்ல, அவள் இந்த சார்கோலில் ஒர்க் பண்ணுறான். அதனால் இது வந்து நம்ம இங்கே பண்ணலாம். நானும் அதுக்கெல்லாம் நிறைய தயார் பண்ணுறேன். ஆனால் வந்து நம்மளால் அதை பண்ண முடியும். அது எங்கன்னா வறட்சியான பகுதியில் பண்ணுறான். இன்றைக்கி அமெரிக்காவில் அரிசோனா இந்த பகுதிகளில் அதை பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2 அடி ஆழத்தில் வந்து அதை உள்ளே போட்டுடுறான். உள்ளே போட்டுட்டு அப்புறம் அதை மூடிட்டு அதில் வந்து திராட்சை தோட்டங்களை மற்றதை போடுறான். போடும்பொழுது அது கிட்டத்தட்ட 100 வருஷம் வரைக்கும் அது இது இருக்கும், டீக்ரேட் ஆகிறது இல்லை, மக்கிறது இல்லை. அதனால் வந்து அது ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி இருந்து அந்த வெளி மைக்ரோபையும் அதை அட்ராக்ட் பண்ணுது, இது பண்ணுது. அதனால் வந்து திராட்சை இதில் எல்லாம் நல்ல இது இருக்குது, வறட்சியை தாக்குது செடிகள். அப்படி இந்த குவாலிட்டி தான் அதில். அதனால் நம்ம எங்கெல்லாம் வறட்சி இருக்கோ
அந்த பகுதிகளில் எங்கெல்லாம் வாட்டர் நம்ம கன்சர்வ் பண்ணணுமோ அந்த பகுதிகளில் பழச்சாறு வந்து யூஸ் பண்ணலாம். ஆனால் அதே நேரத்தில் இங்கே தஞ்சாவூர் டெல்டா மாதிரி இடத்துல அது இப்போ தஞ்சாவூர் மாதிரியான இந்த டெல்டா பகுதிகளுக்கு ஏற்ற நுட்பங்கள் என்ன சார்? தொழில்நுட்பம்னா எதை சொல்லலாம்? இப்போ இயற்கை விவசாயத்துக்கு நம்ம ஒன்று இஎம் வந்து சிஸ்டமேட்டிக்காக பயன்படுத்தினா ரொம்ப பலன் தரும். ஏன்னா அவங்க அதை சிஸ்டமேட்டிக்காக பண்ணணுங்கிறாதான். ஏன்னா தானேன்னு எதுவும் இருக்கக்கூடாது. இன்வால்மெண்ட்டோட பண்ணாங்கன்னா பண்ணலாம். இப்போ நீங்கள் சொன்னது ஞாபகம் வந்து திருவையாற்றில் கூட ஒரு நெல் விவசாயி யங்ஸ்டர் ஒருத்தர் அதை ஒரு பசுமை விடனில் அவர் கண்டக்ட் பண்ண ஒரு செமினாருக்கு அவரை தான் கூப்பிட்டுருந்தேன் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங்க்கு. ஒரு யங்ஸ்டர் தான் அவர் பார்த்தீங்கன்னா இது ட்ரைனிங் இதை மாதிரி தான் ஒரு 10-20 பேருக்கு அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு டைரக்டரேட் ஆஃப் ஆர்கானிக் ஃபார்மிங் இருக்குது. அவங்க சார்பில் வந்த ட்ரைனிஸுக்கு கொடுத்த ட்ரைனிங்கில் அவர் ஒருத்தர் பண்ணிட்டு நல்லா இருக்குன்னாரு. ஒருத்தர் தான், ஆனால் நிறைய பேர் கேட்டாங்க, பெரிய விவசாயம்லாம் கேட்டாங்க. ஆனால் அவர் ஒரு யங்ஸ்டரு ஏதோ ஆர்வத்தில் பண்ணி நல்லா இருக்குன்னாரு. ஜனார்தனன் என்ன பேர். அப்போ அந்த மாதிரி இப்போ அவருக்கு நல்லா இருந்த நெல்லில் நல்லா இருந்த இந்த தொழில்நுட்பம் ஏன் மற்றவங்க பண்ணக்கூடாது? அவ்வளோதான். அது மாதிரி அது ஒரு நல்ல தொழில்நுட்பம். அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி முன்னாடி நம்ம பொக்காஷி சொன்னோம் இல்லையா, பொக்காஷி வந்து ஒரு அருமையான தொழில்நுட்பம். நான் கூட இங்கே நான் என்னுடைய சொந்தக்கார பையன் ஒரு யங்ஸ்டர், அவனை வச்சு பொக்காஷி பண்ணுவோம்ட்டு கொஞ்சம் ரிச்சாக பண்ணணுன்ட்டு அதில் பாலிசல்ஃபைடுன்னு ஒன்று பேசணும். அது இட்ஸ் நேச்சுரல் மினரலு, ஒரு நேச்சுரல் மினரலு. அதில் வந்து பொட்டாசியம், கால்சியம், சல்ஃபர், மெக்னீஷியம் இத்தனை மூலம் உள்ள ஒரு இம்போர்ட்டட் மினரல்னு வச்சுங்க. அது இட்ஸ் அவைலபிள். இது வந்து அது கிடைக்கிறது லண்டனில் மாத்திரம், இங்கிலாண்டில் மாத்திரம் தாங்கிறான். அது இங்கே வருது இப்போ. அது பார்த்தீங்கன்னா கிலோ 40 ரூபா. அதில் அவன் ஏக்கருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது 200 கிலோ பொட்டேட்டோ விவசாயிகளுக்கு. இதெல்லாம் நம்ம அது வேண்டான்ட்டு நம்ம இதில் ஒரு 5 கிலோவில் அந்த பொக்காஷில் இதை மிக்ஸ் பண்ணி பார்ப்போம்னு பண்ணி நான் இப்போ பண்ணிவிட்டு அமெரிக்கா போயிட்டேன். அப்புறம் அவனை அதை கொஞ்சம் நீ எடுத்து ஒன்று பயன்படுத்தப்பான்னு சொன்னப்போ அவன் நெல்லுக்கு கொண்டு போட்டு ஆரம்பத்தில் போட்டது கடைசி வரைக்கும் எனக்கு பச்சையாக இருந்துச்சு சித்தப்பா அப்படின்னா. அந்த பொக்காஷியில் அது ஒரு, ஏன்னா பொக்காஷிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம தவிடு, புண்ணாக்கு, அப்புறம் சாம்பல், கறி இதெல்லாம் சொல்கிறோம். அதோட வந்து போன் மீல் சொல்கிறோம், பாஸ்பரஸ், கால்சியத்துக்கு. அதுக்கு இன்னும் கொஞ்சம் பொட்டாஷ் ரிச் இதுதான் ஆர்கானிக்கில். இப்போ நிறைய பேர் என்ன அதுக்கும் பார்த்திங்கன்னா எந்த தாவரத்தில் பொட்டாஷ் அதிகம் இருக்குன்ட்டு போகிற தாவரத்தில் இருக்க பொட்டாஷ் எடுத்தெல்லாம் ஒரு தாவரத்தை ஃபீட் பண்ண முடியாது, அதெல்லாம் மைக்ரோ லெவலில் இருக்கும். அதனால இந்த மாதிரி மினரல் ஃபார்மில் கொடுத்தாதான் அதுக்கு அது ஒரு ஆல்டர்னேட்டிவ் பண்ணி நல்லா இருக்குன்னா அதை ஃபர்தராக பண்ணுறதுக்கு அவனுமே வரலன்னா அதை போட்டது கூட இன்னும் இருக்கு, உங்களுக்கு காட்டுற வரும் அப்படியே கிடக்கு. இப்போ அதில் வந்து இஎம் கலக்க தேவையில்லை. அதில் இஎம் தான். அதாவது நம்ம ஒரு 100 கிலோவுக்கு ஒரு 100 மில்லி போதும். அது இப்போ நம்ம தயாரிக்கிற இஎம்னா 1/2 லிட்டர் கூட போட்டுக்கலாம். அது காஸ்ட்டுக்காக தான் அவ்வளோ குறைச்சோம். இப்போ நம்ம தயாரிக்கிற இஎம் சொன்னால் போட்டால் நல்லா தெரியும். பாருங்க நல்லா தான் இருக்கு. அது ரொம்ப முடியாத இருக்கட்டும், நாளைக்கு எடுத்து போடும், செடியில் கண்டு போடும். ரொம்ப மடிச்சிருச்சு. இல்லை அந்த புட்டு பதம் அந்த இதில் தான் சார் இருக்கும். அமோனியா ரெடி ஏறுது. இந்த ஸ்மெல் தான் அந்த அதனுடைய இது சார், நைட்ரஜனுக்கு உண்டான. அதை எடுத்து கொடுக்கணும். மழை போகணும். இப்போ இதை தயாரித்து எவ்வளோ நாள் ஆகும்? தயாரித்து 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் ஆச்சு. ஆனாலுமே இன்னும் அது ஆக்டிவாக இருந்துகிட்டு இருக்கு. அந்த கத்தரிக்கெல்லாம் நான் அள்ளி போட்டேன். இது நான் கொண்ட போட்டேன். ஒரு பொக்காசி வந்து இருக்குன்னா ஒரு 8 குழினா நம்ம செண்டு கணக்கு வளர்த்து போகிறோம். ஒரு 8, 16, 20 சென்ட் இருக்கும். 20 சென்ட்ல இது தனியா கொண்டு போய் சாக்குல அள்ளி வேற எல்லாத்துக்கும் ஒரு உரமும் இயற்கையில கம்போஸ்ட் வீட்டுல செய்ய அந்த ஊட்டமேற்று தொழுவுறாங்கிறாங்கல்ல, ஜீவாமிர்தம், பட்டிகறி எல்லாம் எருவுல கலந்து மூடு கட்டி வச்சு அது போட்டா அந்த வயலோட இது பொக்காசி போட்ட வயல் கொஞ்சம் தான் கொண்டு போய் தூணேன். ஆனா இது நல்லா விளைஞ்சிருந்தது. பயிரை நல்லா தூர் கட்டி நல்லா இருந்துச்சு. இதுக்கு அதுக்கு நல்லா நிறைய வித்தியாசம் தெரியுது. கடைசி வரைக்கும் பச்சையா இருந்துச்சுங்க. ஆமா, கடைசி வரைக்கும் பச்சையா இருந்துச்சு. கருது வந்து பச்சையாவே தெரிஞ்சது பொக்காசி போட்டது. எல்லாம் ஒரு சின்ன சுகவனம். சரி, இப்போ நீங்க இவ்வளவு தொழில்நுட்பங்கள்லாம் சொல்றீங்க,
ஆமா, நீங்க வந்து தொடர்ந்து வாசிச்சுக்கிட்டே இருக்கீங்களா? உலகத்துல என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து கிரகிச்சா மட்டும்தான் இவ்வளவு தொழில்நுட்பங்களை சொல்ல முடியும். ஓய்வு பெற்ற பிறகு பெரும்பாலான விஞ்ஞானிகள்லாம் பாத்தீங்கன்னா வந்து பென்ஷன் வந்தது, இல்ல ஜாலியா இருப்போம், பேரப்பிள்ளைகளோட இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா நீங்க தொடர்ந்து வந்து இதெல்லாம் நான் டெய்லி வாசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. உலகத்துல என்னெல்லாம் நடக்குது, என்னெல்லாம் இது பண்ணணும்னா இதை எப்படி பகிர்ந்துக்கிறீங்க? உம், உங்களுடைய அன்றாட நடவடிக்கை ஒரு வேளாண் விஞ்ஞானியா என்னெல்லாம் பண்றீங்க இதை? நீங்கள் சொன்ன மாதிரி பென்ஷன் வாங்கிட்டு ஓய்வு பெற்று இருந்தால் பரவாயில்லடா, பென்ஷன் இல்லாமல் ஓ, உங்களுக்கு பென்ஷன் இல்ல, நீங்க அறக்கட்டளையில பணியாற்றுறதுனால. அறக்கட்டளை இல்லாது பக்கா பென்ஷனபிள் இன்ஸ்டிடியூஷன் தான். அது மனிதனுடைய அதான் நிர்வாக இது குறைபாடு தான் நான் சொல்லுவேன். காந்திகிராம்னு ஒரு பெரிய பெத்த பேரை வச்சு போனோம். அங்கே இருக்க சாதாரண ஒரு கிளர்க்கு பண்ண வேண்டிய வேலையை முறையாக பண்ணாததுனால இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு 20 பேர். அதே மாதிரி நேஷ்னல் லெவலில் இதையும் சொல்லிடுவோம். இப்போ நேஷ்னல் லெவலில் ஒரு 700 சொச்சம் கேவிகை இருக்கையில் ஒரு 80 கேவிகையில் வேலை பார்க்குறவங்க மாத்திரம் இப்படி பாதிக்கப்படுற நிலைமையில் இருக்காங்கிறது. அதாவது இவங்கெல்லாம் என்ஜிஓ கேட்டகரியில் வர்றாங்களா, அதனால தே ஆர் நாட் எலிஜிபிள். இதை நாட் எலிஜிபிள்னு அவன் சொல்லலை, இட்ஸ் அ ஸ்கீம். அப்படின்னா ஸ்கீம்ங்கிறது 5 ஆண்டு திட்டத்தில் ஒரு 5 ஆண்டு திட்டம் இருக்கும், 2 5ஆண்டு திட்டம் இருக்கும். இது 1976 ஆரம்பிச்சு அதுக்கு லட்சக்கணக்கில் கிராண்டையும் கொடுத்து இவன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் இதுதான் இன்னைக்கு மோடி வரைக்கும் கேவிகேன்னு தான் சொல்கிறாரு வழி. கேவிகேயில் வேலை பார்த்தவன் நிலை இப்படிங்கிறது அவர் தெரிஞ்சாலும் ஒன்றும் பண்ண போகிறது இல்லைங்கிற மாதிரி இருக்கிறான். இதெல்லாம் பண்ணியாச்சு. 2 பேர் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்க்கே எழுதி அவன் உங்கள் இன்ஸ்டியூட் தான் உங்களுக்கு பொறுப்பு, நீ பாருங்கிறான். இவன் எனக்கு இல்லைங்கிறான். வேற ஐசிஆர் தான் வந்து இது இல்லை சார், ஐசிஆர் தான் 100% ஃபண்டிங் கொடுக்குறான். அவன் என்னன்னா இப்போ என்ன சொல்கிறான், ஒரு ஸ்கீமு தான் இது, இதுக்கு பென்ஷன் இல்லைங்கிறத அது எங்கேயுமே சொல்லலை. எங்களுக்கு ஸ்கீம்னு அவன் அட்வர்டைஸ் பண்ணவும் இல்லை. உங்களுக்கு மட்டும்தான் வந்து அந்த 80 கேவிகே நேஷனல் லெவலில் கிட்டத்தட்ட 700 சொச்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நார்கையில் 630 என்னமோ. இப்போ தான் டிஸ்ட்ரிக்ட் பிறந்துக்கிட்டே இருக்கேன். அதுக்கு போட்ட உடனே கேவிக்கையும் கொடுத்துட்றாங்க. அவனும் வாங்குறான். அதில் இந்த தொண்டு நிறுவனங்கள் வாங்கினது தான் மோசம் பண்ணிட்டாங்க. அவனும் ஏதோ பணம் வருதுன்னு வாங்கி இப்போ யூனிவர்சிட்டிலாம் இப்போ தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அவங்க எல்லாம் ஒரு காலத்தில் இதில் இருந்து தான் பென்ஷன் எடுத்தான் கொடுத்தான் எல்லாம் பண்ணான். இப்போ நாசுக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் எங்களுக்கு தருது, அதுலேருந்து நாங்கள் பென்ஷன் வாங்குறோங்கிறாங்க. வெட்டினரி யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் சரி, ஸ்டேட் யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் சரி. ஐசிஆர் அப்போ எல்லாம் கண்டுக்கலை, இப்பயும் கண்டுக்கலை. அது மாதிரி அதனால அது ஒரு சொல்ல வேண்டியது இல்லை. அப்போ நம்ம அதான் அந்த மாதிரினால அப்போ நான் ஜாலியாக ஏதோ நம்ம பிழைப்புக்கு அன்றாடம் ஓடி ஆகணுங்கிறதுனால யாராட்டாவது எப்படியாவது எதையாவது சொல்லி இது பண்ணுவோம், அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால ஆக்டிவாக இருக்கேன். அப்புறம் வந்து பேர பிள்ளைகளும் எட்டி போயிட்டாங்க, அதனால பேர பிள்ளைகள்ட்ட இருக்கணும் இல்லை. சம்சாரம் மாத்திரம் கூட இருக்கா, அவளும் சொல்ல காசு பண்ணலாடி காசு பண்ணலான்ட்டு. ஆனால் காசு வரும்னுக்கிட்டு நானும் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அதனால ஒன்றும் அதை பற்றி கவலை இல்லை. 2வது நம்ம இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தேடுதல்ங்கிறது இருக்கும்பொழுது நிறையா நான் இப்போ இன்டர்நெட்டில் போனேன்னா என்ன ஒரு சின்ன செய்தி கிடைச்சாலும் அதை வச்சு தேடி உள்ளே போய் வல்லதை எடுத்து இது பண்ணுவேன். அதனால் சில தேடுதல் ஆனால் உங்களை மாதிரி நண்பர்களும் என்னை வந்து தேட வைக்கிறாங்க. தேட வச்சிங்க, நீங்களாம் அதில் ஒரு முக்கியமான நபர். அதனால் வந்து இன்னும் தேடிக்கிட்டே இருக்கேன். நல்ல நல்ல செய்திகளும் இருக்குது, நிறையா இருக்குது. அதை பண்ணணும் ஏதாவது. அந்த அடிப்படையில் இப்போ ரஷ்யாவில் இருந்தாலும் நான் இப்போ சொன்னேன் இல்லையா, எலக்ட்ரோ கெமிக்கல் ஆக்டிவேஷன் டெக்னாலஜி, அதை விடாமல் கிட்டத்தட்ட இல்லை. நான் எனக்கு என்ன மிகப்பெரிய சந்தோஷம் என்னென்னா, இந்த நம்ம சமகாலத்தில் இந்த உலகத்துக்கு நல்லது செய்த 2 மாபெரும் ஆத்மாக்களை சந்திச்சோங்கிற ஒன்று இந்த தீரோ ஹைகா இஎம் கண்டுபிடிச்சவர். அதே மாதிரி விட்டோல்டு பகீருங்கிற ஒரு ரஷ்ய உஸ்பெக், அவர் ரஷ்யன் மாஸ்கோவில் செட்டில் ஆன ஒரு ரஷ்யன் அவர் சயின்டிஸ்ட். அவர் தான் அன்றைக்கி உலகம் பூரா அந்த ஒரு தொழில்நுட்பம் பரவறதுக்கு காரணம். அவரையும் சந்தித்து அவர்கிட்டையும் பேசிட்டு அவரும் என்ன வரவேற்று இன்முகத்தோடு வரவேற்றார். ஆனால் அவர்கிட்ட இருந்து ஒரு படம் எடுக்கலையேங்கிற ஒரு ஆதங்கம். ஆனால் அவரை காட்டுறேன். இப்போ நல்ல ஒரு லட்சணமான ஆள். அவங்கெல்லாம் உண்மையிலே உலகம் நிலத்திருக்க வரைக்கும் அவங்க அவர் பேர்லாம் இருக்கும் அந்த அளவுக்கு உள்ளவர். ஆக நீங்கள் மற்ற இதுக்கு வந்து ஆலோசனை கொடுக்கறது, இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து நிறைய பேர் நான் தான் கொடுக்கறது. அதுக்கெல்லாம் வந்து ஒரு சிலரில் கூப்பிட்டா இப்போ சொன்ன மாதிரி நம்ம திருநெல்வேலி இதுக்கு அடிக்கடி கூப்பிடுவாங்க. போனேன். ஊட்டியிலேருந்து ஒரு நண்பர் கூப்பிடுவார். அது ஒரு சில முறை போனேன். இப்போ கொஞ்சம் அது எனக்கு அந்த ஏரி இறங்கும் பொழுது கொஞ்சம் ஒரு இதாக இருக்கிறதுனால அதனால் ப்ரிப்பேர் பண்ணலை. அப்புறம் இங்கே லோக்கலாக
ஒரு பெரிய விவசாயி ஒரு பண்ணை இருக்குது. அவர் இது எனக்கு பிரதரும் கூட. அவர் தோட்டத்துக்கு அடிக்கடி போவேன். அவர் என்னன்னா ரெகுலராக ஏன் வரமாட்டேங்கிறீங்கம்பாரு. நான் ரெகுலராக இங்கேருந்து ஸ்கூட்டரில் போகணும். அது கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர். நீங்கள் ஏதாவது ஒரு வாகன வசதி செஞ்சு கொடுத்தா வர்றேன் அப்படின்ட்டேன். நானும் அந்த மாதிரி டிமாண்ட் பண்ணதே இல்லை. அந்த மாதிரி ஒரு இதுவே இந்த கோட்பாடே இல்லை. இப்போ நிறைய பேர் வருவாருங்கிறது இல்லை. அப்போ கூட இன்னொரு பெரிய விவசாயி அவர் கூப்பிட்டுருந்தாரு, என் சகலைக்கு தெரிஞ்சவர். அவர் இந்த பிரபலமானவர் இந்த பகுதியில், தென்னை விவசாயி. அவர் கூப்பிட்டாரு. அன்னைக்கு போனேன். சும்மா தான் போய் இதை பார்த்து சுற்றி பார்த்துட்டு சில இதெல்லாம் சொல்லிட்டு வந்து அப்புறம் என்ன அவர் ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அவர் அந்த ஒரு ப்ரொஃபஷ்னலிசம் தெரிஞ்சவர்கிட்ட. சரி, இப்போ நம்ம தோட்டத்தை பற்றி ஒரு சுருக்கமாக ஒரு இது கொடுங்க அப்படின்னாரு. அப்புறம் சொன்னேன், நினைவு பண்ணியிருக்கலாம், நினைவு பண்ணலை, அதனால இதெல்லாம் கொஞ்சம் பண்ணுங்க அப்படின்ட்டு வந்து எழுந்திரிச்சு சரி போயிட்டு வரேன்னு கிடக்கும்போது இருங்க வர்றேன் அப்படின்னு போனார். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னா இல்லைன்ட்டு போயிட்டு ஒரு 2000 ரூபாய் கொண்டாந்து கொடுத்தாரு. அப்போ அதுதான் எனக்கு. அப்போ என் சகலை கூட நான் சொன்னேன், இல்லை அதெல்லாம் நான் வாங்குறதில்ல, வேணா ஒரு 500 ரூபா ஒழுங்கு எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு கொடுத்தேன். இல்லை அதெல்லாம் இல்லை அப்படின்னாரு. அப்புறம் நான் இதுக்கு ஏதாவது பண்ணிடுவேன் அப்படின்ட்டு அதே மாதிரி போன வாரம் ஒரு 2000 ரூபாய்க்கு மீனோ அப்படின்னு கேட்டார். அதை திருநெல்வேலி குருக்கிட்டேருந்து வாங்கி கொடுத்தது அதுக்கு பணம் கொடுத்தாரு. இல்லை நான் ஏற்கனவே சொன்னேன், இல்லை நான் வல்லு கட்டி அது கொஞ்சம் இது கொடுத்தாரு. அதுதான். அப்புறம் பெருசாக இப்போ வந்து இந்த 2 தோட்டத்துக்கு போவேன், அங்கே அந்த தோட்டத்துக்கு போவேன், இது போகிறேன். இப்போ இடையிடையே சில நண்பர்கள் இங்கே ஆர்கானிக் குரூப் ஒரு சிலர் இருக்கவங்க பேசுவாங்க. அவங்களே அதை வாங்க இடைங்க ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த வரைக்கும் பாபா ஒவ்வொரு வந்தால் சேர்ந்து செய்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. நீங்கள் ஆரம்பத்தில் பேசும்போது சொன்னீங்க, எங்கள் அப்பா வந்து உங்கள் அப்பா மட்டும் இல்லை, யாரெல்லாம் விவசாயியாக இருக்காங்களோ அவங்க எல்லாமே வந்து அவங்களுடைய பசங்களை வந்து விவசாயம் பண்ண வேணாம், நீ வேற ஏதாவது ஒரு வேலைக்கு போயிரு அப்படின்னு தான் சொல்லக்கூடிய நிலை இன்றளவும் இருக்கு. ஆனா அதை நீங்க மாறணும் அப்படின்னு சொல்றீங்க. ஏன் மாறணும், என்ன? அதான் நிறைய பேர் சொல்றது தான். ஏன்னா இன்னைக்கு 1000 எவ்வளோ இருந்தாலும் இன்னைக்கு வந்து நம்மளுக்கு ஆகாரம் கொடுக்கக்கூடிய ஒரே தொழில் இதுதான். அதனால வந்து நிறைய இப்போ நீங்கள் ஐடி ப்ரொஃபஷன்லேருந்து எல்லாம் வர்றாங்க. இது எதுக்கு வர்றாங்கன்னா இங்கே இது ஒரு மாதிரி இந்த இனிஷியலாக அட்ராக்ட் பண்ணக்கூடிய இதை மோகத்தை வச்சு வர்றதா நான் சொல்லுவேன். எதையுமே ஆரம்ப ஒப்பீனியன் வந்து அதை இறுதியாக வச்சிடக்கூடாது, கொஞ்சம் உள்ளே போய் தான் அது ஃபைனல் ஒப்பீனியன் கொடுக்கணுங்கிறது. அந்த மாதிரி தான் அந்த இது. அது மாதிரி நிறைய பேர் வந்து தோற்றுறதுக்கு அப்படி இல்லாமல் விஞ்ஞானபூர்வமாக வந்து விவசாய முறை அணுகலாம். ரொம்ப கஷ்டம் இல்லாமையே இன்னைக்கு. சரி, இப்போ நம்ம அமர்ந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா வந்து தஞ்சை மாவட்டத்தினுடைய சோறுடைத்து சோழ நாட்டில் இருக்கும். சுமாரா இதுக்கான ஒரு வரலாறுன்னு பார்த்தா ராஜராஜ சோழனுடைய ஒரு 1000 ஆண்டுகளாகவே இந்த பகுதியில வந்து நெல் விளைஞ்சிக்கிட்டே இருக்கு. 1000 வருஷமா வந்து நெல் விளைஞ்சிக்கிட்டே இருக்கு. எப்படி இந்த மண் வளம் வந்து குறையாம வந்து மக்கள் வந்து எப்படி அதை மெயின்டைன் பண்றாங்க சார்? இப்போதைய காலகட்டத்தில் எப்படி இருக்கு? இப்போதைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு டிக்லைன் ஏதோ ஒரு இது இருந்துச்சு. ஒரு முன்னால் இருந்ததை விட நம்ம அந்த க்ரீன் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் அந்த ஷார்ட் இது நேச்சுரல் வெரைட்டி இது பண்ணுறதுனால கொஞ்சம் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாம் இருந்துச்சு. அப்புறம் அதுக்கு பிறகு இது கொஞ்சம் குறைஞ்சிச்சு. இப்போ திரும்ப என்னென்னா விவசாயிகள் நம்ம வந்து பெரிய அளவில் அந்த இயற்கையை பாதுகாக்கணுங்கிற இதில் வரலனாலும் கூட கொஞ்சம் கான்சியஸ் இருக்குது. அவங்க ஹெல்த்து நம்ம இதுக்காக கொஞ்சம் இது பண்ணணுன்ட்டு. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு தொழு உரங்கள் கிடைக்காட்டியும் ஆர்கானிக் மென்யூராக வாங்கி போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நிறைய புதிய தொழில்நுட்பங்கள் அந்த ஏன்னா நெல் இன்னைக்கு இன்னொன்று என்னென்னா இன்னைக்கு இன்றைய காலகட்டத்தில் நெல் வந்து மண்வளம் ஓரளவுக்கு அந்த பழைய நிலையில் இல்லை. இருந்தாலும் என்ன பண்ணுறாங்க, நிறைய அடிஷ்னலாக நிறைய இன்புட் கொடுக்குறாங்க. என்ன காரணம்னு சொன்னால் இன்றைக்கி நெல் நல்லா விலைக்கு விற்கிது. ரெண்டாவது மெக்கனைசேஷன். அதில் இது ஆக்சுவலாக ஒரு ஆஸ்திரேலியன் இது. நான் எங்கே போனாலும் ஏதாவது ஒரு தேடுதல் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு கத்திரிக்காய் அங்கே ஒரு மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட 300 கிராம் இருக்கு. இந்த மாதிரி இது பண்ணும்பொழுது இந்த கத்திரிக்காயை கொண்டு வந்து
அது மாதிரி நல்லா பச்சி இது போடுறது நல்லா இருக்குது. வேற மாதிரி இருந்தது. ஆமாம், நல்ல ஃப்ளஷ்ஷு. அந்த சீடு வந்து பாட்டரில் கொஞ்சோண்டு இருக்குது, மேலே ஃப்ளஷ் பூரா மேலே இருக்குது.